அமானுஷம், ஆத்மா, பேய், மர்மம், இது எல்லாம் எங்கோ நடக்கிற ஒரு விஷயமாக பலர் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே நம்ம பக்கத்துலேயோ பயணிக்கிற இடத்துலையோ இந்த மாதிரி அனுபவங்கள் நிறையவே இருக்குது. நமக்கு தெரியலை, நமக்கு கேட்கலை, இது வரைக்கும் கேட்டதில்லை, அனுபவிச்சதில்லைன்ற ஒரே ஒரு காரணத்தை சொல்லி இந்த மர்மங்கள் எல்லாம் இல்லை அப்படின்னு நம்மளால் முடிவெடுக்க முடியாது. நான் பார்க்கல அதனால் இல்லை, நான் கேட்டதில்லை அதனால் இல்லை அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. அண்மையில் ஒரு வியாபார விஷயமாக நம்மளுடைய தமிழகத்திற்கு பயணம் செஞ்சுருந்தேன். தமிழகத்தில் திருச்சி என்ற ரொம்ப பிரபலமான ஒரு இடம். அங்கே போயிருக்கும் பொழுது என்னுடைய நண்பர்கள், அங்கே இருக்கிற புனித தலங்கள், கடை வீதிகள், இப்படி எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு தனிநபர் பயணமாக இருந்ததுனால வாகனத்திலேயோ இல்லை அங்கே இருக்கிற பொது வாகனத்திலேயோ பயணிக்காமல் கிராமங்களின் வழியாக நடந்து போய் ஒரு அனுபவத்தை தேடிக்கிட்டு இருந்தேன். இப்படி தினமும் ஒருத்தர் நடந்து போய்கிட்டு இருக்காரு. அவர் யாருன்னு தெரில, ஆனால் அவர் கண்டிப்பாக கிராமவாசி கிடையாது, ஆனால் இந்த பாதையை அடிக்கடி பயன்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்கிட்ட பேச்சு கொடுத்தாங்க. எங்கேருந்து வந்திருக்கீங்க, இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வழக்கமாக நட்பு பாராட்டி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கே இருக்கிற நிலவரங்கள் எப்படி இருக்குது, அவங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரம், அரசியல், இது எல்லாத்தையும் கேட்கும் பொழுது பேச்சு வாக்கில் ஆலயங்கள், புனித தலங்கள், மர்மமான சில கோவில்கள், இதை பற்றியெல்லாம் கேட்க ஆரம்பித்தேன். அப்போ அங்கே இருக்கிறவர், இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் தூரத்தில் ஒரு சின்ன கிராமம் இருக்குங்க, அந்த கிராமத்தில் போய் பாருங்கள், ஒரு கால் உங்கள் தேடலுக்கு சில விஷயங்கள் கிடைக்கும் அப்படி சொல்லி நாங்கள் போக சொன்னார். ஒரு சில முக்கியமான காரணங்களுக்காக நான் போய் பார்த்த அந்த விசிட் பண்ண அந்த கிராமத்தை பற்றியான பெயர், அடையாளங்கள், இதையெல்லாம் மறைச்சி உங்களுக்கு இந்த சம்பவத்தை நான் பகிர்றேன். அந்த குறிப்பிட்ட நபர் சொன்ன அந்த பகுதிக்கு அவரே என்னை அழைத்து சென்றார். அது ஒரு சின்ன கிராமம். கிட்டத்தட்ட அங்கே இருந்தால் ஒரு 30 வீடு 40 வீடு தான் இருக்கும். ரொம்ப தூய்மையாக இருந்த ஒரு கிராமம். அந்த கிராமத்தோடைய நுழைவாயிலில் ஒரு அம்மன் கோயில் இருந்தது. அந்த அம்மன் கோயில் வளாகத்தில் ஆடு, கோழி, இப்படி எல்லா பிராணிகளும் உலாத்திக்கிட்டு இருந்தது. அந்த கிராமத்தின் வழியாக நடந்து போகும்பொழுது அங்கே இருக்கிற மக்கள் வீட்டில் கோலம் போட்டு, கடை வீதியில் டீ குடிச்சிக்கிட்டு, சில பேர் சாலை ஓரத்தில் இருக்கிற டிவைடரில் உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு, மாடு, இந்த மாதிரி வளர்ப்பு பிராணிகளை வழிநடத்தி கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க. ஊருக்குள்ளே புதுசாக ஒருத்தர் வராரு அப்படின்னும் பொழுது எல்லோருடைய கவனமும் என் மேலே இருந்தது. என்னை அழைச்சிட்டு போகிறவரை பார்த்துட்டு, யார் இவர், சொந்தமா அப்படின்றதெல்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போ அவர் இல்லைங்க, குறிப்பிட்ட இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அங்கேயா, ஏன் இதை சாமி பார்க்கணுமா அப்படின்லாம் கேட்டாங்க. அவர் சொன்னார், அதெல்லாம் இல்லை, இவர் மலேசியாலேருந்து வந்திருக்காரு, இவர் இந்த மாதிரியான விஷயம்லாம் கொஞ்சம் ஆர்வமாக கேட்குறாரு, அதை கூட்டிகிட்டு போய் காட்டுறதுன்னு. போகிறதோ போகிறீங்க, ஒரு குறிப்பிட்ட சில பொருட்களையும் வாங்கிட்டு போயிருங்க, வெறுங்கையோடு போகாதீங்க அப்படின்னு ஒரு அம்மா சொல்லிவிட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவரும் ஆமாம் கண்டிப்பாக போகிற வழியில் அந்த கடையில் வாங்கிட்டு போகிறேன்னு இவரும் ஒரு பதில் சொல்லிட்டார். இப்படி நடந்து ஏறத்தால் அது ஒரு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இந்த கிராமத்தை தாண்டி ஒரு தெப்ப குளம் மாதிரியான ஒரு குளம், சின்ன குளம், ஒரு தெப்ப குளம் மாதிரி இருந்தது. நடுவில் அதில் ஒரு சின்ன ஒரு மண்டபம் கட்டப்பட்டிருந்தது. அந்த தெப்ப குளத்தை ஒட்டி நடந்து போகும் பொழுது ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டு வழியாக உள்ளுக்கு போகும் பொழுது எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. இந்த காட்டு வழியாக போகிறோமே, இது பாதுகாப்பா? அதாவது நான் பயந்தது மனிதர்களால் ஏற்படும் தாக்குதல், இதெல்லாம் இருக்குமோ, நம்ம பாட்டுக்கு நம்பி போய்கிட்டு இருக்கோமே அப்படின்ற ஒரு தயக்கத்தில், அப்படி ஒரு கால் ஏதாவது இருந்தால் என்ன நான் எப்படி தற்காத்துக்கிறது அப்படின்ற மாதிரியான நோக்கத்தோடு தான் உள்ளே போய்கிட்டு இருக்கேன். என்னை அழைச்சிட்டு போகிறவர் என் பக்கத்திலே பேசிக்கிட்டே வரார். இந்த இடத்துல இந்த பழம் கிடைக்கும், இந்த இடத்துல இவங்க வந்துட்டு போனாங்க, இந்த இடத்துல ஒரு காலத்தில் இவங்க தங்கியிருந்தாங்க, இப்படின்னு பல வரலாறு பூர்வமான சில விஷயங்களையும் சொல்லிக்கிட்டே வந்தார். கொஞ்சம் தூரம் போகும்பொழுது நல்ல மங்களகரமான வாசனை, மலர்களுடைய வாசனை,
ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருந்தே நம்ம போகிற இடத்த நெருங்கி வந்துட்டோம்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியுது. அந்த பகுதிகளில் ஒரு காலத்தில் மக்கள் கிராமங்களை அமைத்து வீடுகளை அமைத்து அந்த இடத்துல வாழ்ந்திருக்காங்கன்ற அறிகுறிகள் நிறையவே தெரிஞ்சது. பழைய கூரைகள், இடிந்து கொட்டி கிடக்கிற சுவர், ஏர், மாட்டு வண்டி, இப்படி சில விஷயங்கள் கண்ணுக்கு புலப்பட்டுக்கிட்டே இருந்தது. நானே கேட்டேன், நம்ம வந்துட்டோமோ அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க தெரியுதா உங்களுக்கு வந்துட்டு, ஆமாங்க வாசனை அடிக்குது, கண்ணுக்கு முன்னே ஒரு கிராமம் மாதிரி தருது அப்படின்னு. அப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னார். இங்கே ஒரு காலத்தில் இது ஒரு கிராமம், இங்கே மக்கள் வாழ்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் புலம்பெயர்ந்து எல்லாரும் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா வந்த வழியாக வந்தோமா அந்த கிராமத்துக்கு வந்து அது ஒரு எப்படியும் ஒரு 60-70 வருஷம் ஆகிடுச்சு அந்த கிராமமும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த கிராமத்தோட அருகாமையில் போகும்பொழுது ஒரு கிணறு. அந்த கிணறு வந்து தரையோட தரையாக இருக்குது. தெரியாதவங்க யாராவது நடந்து போனாங்கன்னா அந்த கிணறுல விழுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அந்த கிணறுலேயும் ஒரு சில பேர் தவறி விழுந்து மரணிச்சிருக்காங்க. மாடுகள், ஆடுகள்னு சொல்லிட்டு இந்த வளர்ப்பு பிராணிகளும் அந்த கிணத்துல விழுந்து இறந்ததாக அவர் சொன்னார். அதனால் இந்த தண்டவாளத்துக்கு பயன்படுத்துகிற பலகைகளை எடுத்துகிட்டு வந்து அந்த கிணத்துக்கு மேலே அடுக்கி வச்சுருந்துருக்காங்க. அது இன்னும் அப்படி தான் இருக்குது. அந்த கிணற்றை தாண்டினோடனே நல்ல படர்ந்த புல்வெளி, அதில் கருங்கற்களால் செய்யப்பட்ட நிறைய சிலைகள் இருந்தது. தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது சிலைகள்ன்றது தெரியுது, ஆனால் பார்ப்பதற்கு சிறு சிறு பாறை கற்களில் ஒளியால் சில உருவங்களை வடிவமைச்சது கண்ணுக்கு தெரியுது. சில இடத்துல வாடிய மலர் தோரணங்கள் இருந்தது. அந்த சிலைகளுக்கு பொட்டு வச்சுருக்காங்க. பொட்டு வைக்கப்பட்ட இடம் வெளுத்து போய் அந்த கற்கள்லாம் வந்து ரொம்ப பழமைன்றதை காட்டுனுச்சு. ரொம்ப அருகாமையில் போகிறப்ப எனக்கு ஒரு பயம். என்னென்னா, கண்ணுக்கு புலப்படுற இந்த கற்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதனால் அதை தொடுவதற்கோ இல்லை அந்த கற்களின் மீது கால் பதிக்கிறதுக்கோ எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு படி தள்ளி தான் நிற்போம். நடந்து போகிற இடத்துல நம்ம கண்ணுக்கு படாத மண்ணுக்கு அடியில் ஏதாவது கற்கள் இருந்து அந்த கற்களை நான் மிதிச்சிட்டாலோ இல்லை மரியாதை குறைவாக நம்மளுடைய கால் பட்டுட்டாலோ அது ஏதாவது பிரச்சனைகளை கொண்டு வந்துடுமோன்ற பயத்தில் என்னை அழைச்சிட்டு போனார். அவருடைய கால் தடத்திலேயே நான் நடந்து போய்கிட்டே இருந்தேன். அந்த வளாகத்தை அருகில் செல்லும் பொழுது நான் என்னுடைய காலில் போட்டிருந்த செருப்பை கழட்டி வச்சுட்டு கிட்ட போகும்போது அவர் சொன்னார், பரவாயில்ல போட்டுக்கலாம், இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் சொன்னேன், பரவாயில்ல வேண்டாங்க, ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், ஒருத்தவங்களுடைய நம்பிக்கையை நாம் அருகையிலிருந்து பார்க்கும் பொழுது நாம் அதுக்கு மரியாதை கொடுக்குறது நல்லது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சிரிச்சுட்டு அழைச்சிட்டு போனப்போ அங்கே நின்று தான் அவர் இந்த கற்களுடைய வரலாறை சொன்னார். இந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட 200 வருஷம் 300 வருஷத்துக்கு முன்னே இந்த கிராமத்தில் மக்கள் விவசாய நோக்கத்தோடு வரவழைக்கப்பட்டிருக்காங்க. இந்த விவசாயிகள் அவனுடைய அன்றாட வாழ்க்கையே வேலை முடிஞ்சால் வீடு முடிஞ்சால் கூட்டம் போட்டு கேளிக்கை, இந்த மாதிரி தான் அவங்களுடைய வாழ்வாதாரம் இருந்திருக்கு. அங்கே யாரும் பெரிய வியாபாரிகளாகவோ இல்லை தொழிலதிபர்களாகவோ இருந்ததில்லை. எல்லாருமே கூலிக்கு வேலை செய்கிற விவசாயிகளாகவே இருந்திருக்காங்க. வழக்கமாகவே அதுவும் குறிப்பாக மதம் சாராத நம்பிக்கைகள் ஆரம்ப காலத்திலிருந்தே நம்மிடையே இருந்திருக்கு. அதாவது இறந்தவர்களை படமாகவோ சிலையாகவோ இல்லை வேறு எந்த ஒரு பொருளாகவோ வைத்து வழிபடுவதும், அவங்களுடைய நினைவாக அவங்களை நினைத்து அவங்கக்கிட்ட வரத்தையோ அல்லது வாழ்க்கையில் ஏற்படுற துன்பத்தையோ பகிர்ந்து கொள்வதுன்றது ஒரு சாமானிய வழக்கமாகவே இருந்திருக்கு. அங்கே இருக்கிற சிலைகளை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு வடிவத்திலையும் ஒவ்வொரு உருவத்திலையும் செதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் எந்த சிலையும் இதுதான் உருவம் அப்படின்ற சொல்கிறப்படுற மாதிரி இல்லை. ஒரு காலம் கடந்து மழை, வெயில், இந்த மாதிரி எந்த ஒரு கூடாரத்துக்கு கீழே பாதுகாக்கப்படாமல் இருந்ததுனால இந்த கற்களுடைய வடிவுகள், சிலை வடிவுகள் சிதைந்து உருவங்கள் குலைந்து காணப்பட்டிருந்தது. அதில் நாய் உருவங்கள், ஆடு,
மாடு, கிளி, இப்படி ஒரு சில பிராணிகளோட உருவங்களும் செதுக்கப்பட்டிருந்தது. சில உருவங்கள் ஆணா பெண்ணா என்று கூட சொல்ல முடியாத அளவுக்கு செதுந்திருந்தது. சில சிலைகள் அது சிலையா இல்லை வெறும் கல்லான்ற மாதிரி கூட சொல்ல முடியல, அந்த அளவுக்கு சிதைக்கப்பட்டிருந்தது. இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வரிசையிலேயோ ஒரு ஆர்கனைஸ்ட் முறையில் அங்கே அடுக்கி வைக்கப்படலை. யாருக்கு எங்கே வைக்கணும்னு ஆசையாக இருக்கோ அங்கே எல்லாத்தையும் அவங்க அந்த சிலைகளை வச்சுருந்துருக்காங்க. இந்த சிலைகள் எதுவுமே எந்த ஒரு தெய்வத்தையோ எந்த வரலாற்று சார்ந்த முன்னோர்களையோ பிரதிபலிக்கலை. அங்கே வைக்கப்பட்டிருக்கிற சிலைகள் எல்லாமே அந்த கிராமத்தில் அகாலமாக மரணித்தவர்கள், அதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்தவங்க, தற்கொலை செய்து கொண்டு இறந்தவங்க, ஏதோ ஒரு கை கலப்பில் கொல்லப்பட்டவங்க, அகால மரணத்தில் நோய் வாய்ப்பட்டு இறப்பதும் உண்டு. அதனால் இளம் வயதிலேயே நோய்வாய்ப்பட்டு இறந்தவங்க, இப்படி அகால மரணம் அடைந்தவங்களுடைய உருவங்களை தான் அங்கே சிலைகளாக வைத்து அந்த கிராமத்தில் இருந்தவங்க பூஜித்து இருந்திருக்காங்க. அதாவது ஒரு தமிழ் திரைப்படத்தில் ஒரு நகைச்சுவையில் ஒரு நடிகர் கேட்பார், இந்த ஊரில் இருந்தவங்களாம் எங்கே போயிட்டாங்க? அப்போ ஒருத்தர் சொல்லுவார், அவங்க எல்லாரும் பேய் அடித்து செத்து போயிட்டாங்க. உடனே அந்த நடிகர் கேட்பார், எல்லோரும் பேய் அடித்து செத்து போயிட்டாங்கன்னா இந்த செத்து போனவங்களாம் பேயாக மாறி அவனை பழி வாங்கியிருக்கலாமே அப்படின்னு ஒரு நகைச்சுவை இருக்கும். அந்த நகைச்சுவைக்கான கேள்விக்கான பதில் எனக்கு அந்த ஊரில் கிடச்சிது. சில பேர் அந்த ஊரில் அகால மரணம் சொல்லப்படுற அந்த கேட்டகரியில் பேய் அடித்து இறந்ததாகவும் இல்லைனா பொசஸ்ட் கன்ஜர்ட், அதாவது பேய் உடம்புல ஏறிடுச்சு, பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லேயே துடித்து இறந்த அவர்களுடைய உருவங்களையும் சிலையாக செதுக்கி வழிபட்டுக்கிட்டே வராங்க. அந்த கிணத்துல விழுந்து இறந்தவங்க, விவசாயத்தில் இருக்கும் பொழுது இறந்தவங்க, நோய்வாய்ப்பட்டு இறந்தவங்க, பிறந்த குழந்தை ஒரு சில நாட்களிலே இறந்த பிறகு அவங்களுக்கும் சிலை வைத்து அந்த கிராமத்தில் வணங்கிக்கிட்டு வராங்க. அந்த கிராமத்தில் இருந்து அந்த சந்ததியினர் சில பேர் அடுத்தடுத்த வாழ்வாதாரத்துக்கு வேறு வேறு இடங்களுக்கு சென்று இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அந்த கிராமத்திற்கு வந்து தங்களுடைய மூதாதையர் அப்படின்னு நம்பி அந்த கற்களுக்கு சில சாங்கியங்கள் வழிபாடுகள்லாம் செஞ்சுட்டு போகிறாங்க. இப்படி ஒரு மர்மமான கதை அனுபவம் இந்த ஊரில் இருக்கான்னு கேட்கும் பொழுது, இது என்னங்க பெரிய விஷயம், நம்ம ஊரில் வந்து கருப்பர் அப்படின்ற தேவனை அழைத்து அவர் இந்த ஊர் வளாகத்தில் நடமாட விடுவோம். அப்படி அவர் நடமாடும் பொழுது இந்த வளாகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கட்டாமல் நாங்கள் விட்டுருவோம். தைரியம் இருக்கிறவங்க கருப்பர் வளம் போகிறப்ப, நகர்வலம் போகிறப்ப இந்த கற்கள்ல இருந்து உருவங்கள் அவர் பின்னாடி நடந்து போகிறத நம்மளால் பார்க்க முடியும். பார்த்துருக்காங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தால் சொல்லுங்கள், அந்த விழா வரப்போ சொல்கிறேன். நீங்கள் மலேசியாவிலேருந்து திரும்ப வாங்குங்க, உங்களுக்கு அதெல்லாம் கண்ணில் காட்டுறேன். ஆனால் உட்காந்து பார்ப்பீங்களா அப்படின்னு ஒரு சின்ன நகைச்சுவையான சவால் அவர் என்கிட்ட கேட்டார். அங்கே சிலை வடிவத்தில் இருக்கிற அந்த கிராமத்து முன்னோர்கள் ஏதோ ஒரு பிளேக், ஏதோ ஒரு கிருமினாலும் இறந்தவங்க இருக்காங்க. ஊர் காவலுக்கு செல்லும் பொழுது கொள்ளையர்களால் தாக்கப்பட்டவங்க இருக்காங்க. பிரிட்டிஷாரின் கொடுமையான ஆட்சி காலத்தில் உரிமையை தட்டி கேட்டதற்காக தலை துண்டிக்கப்பட்டு இறந்தவங்க இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் ஒரு வாழ்க்கை வழிகாட்டியாகவும் முன்னோர்களாகவும் இன்னும் அந்த கிராமத்தில் வழங்கிட்டு இருக்காங்க. இந்த கருப்பர் கிராம வளம் போகும் பொழுது இந்த ஆத்மாக்களில் சில ஆத்மாக்கள் அவர் பின்னாடி நடந்து போகிறதையும் இந்த கிராம மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது இன்றைக்கி நம்ம திரும்புகிற பகுதி எல்லாமே தொழில்நுட்பம், டிஜிட்டலான வேர்ல்ட்.
நாம் தூங்க போகும்பொழுது கூட கையில் நம்ம ஹேண்ட்ஃபோன் இருக்குது. தூங்க போகிறதுக்கு முன்னே இந்த உலகம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு தான் நம்ம தூங்குகிறோம். அப்படிப்பட்ட இந்த நாகரிக உலகத்தில் இன்றும் தமிழகத்தில் ஒரு கிராமத்தில், ஒரு குக்கிராமத்தில் இது வெறும் நம்பிக்கையாக மட்டுமில்லை, இது ஒரு நிதர்சனமாகவும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். இந்த அனுபவம் நான் கேட்டிருக்கேன், இன்னும் அனுபவிக்கலை. வாய்ப்பு இருந்தால் அவர் சொன்ன ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் மீண்டும் அந்த கிராமத்திற்கு சென்று இந்த அனுபவத்தை நேரடியாக பெறணும் அப்படின்ற ஒரு திட்டம் எனக்கு இருக்குது. அப்படி இந்த சித்தம் பலித்தால் அந்த அனுபவத்தையும் அடுத்தடுத்த காலங்களில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.